ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரை கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் ரவையை சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 3/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்து அரை கப் ரவைக்கு 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒரு குழிகள் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இதுக்கு மேல சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்ல அரை கப் ரவை இருந்தா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா அட்டகாசமா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். இது டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இது டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.